பிஎஸ் கம்யூனிட்டி நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த லேர்ன் என்ற கன்செப்ட் வந்து இது வந்து பைனான்ஸோட கன்செப்ட் வந்து இந்த பைனான்ஸோட கன்செப்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வந்து அவங்களோட ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது எப்படி கிளைம் பண்ணுறது என்னோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னுக்கு வந்து உங்களுக்கு மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸி லேர்ன்ன்ற சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் எல்லாம் அடித்தாலே வந்து இதில் லேர்ன்ன்ற கன்செப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நான் ஆல்ரெடி எடுத்த ரிவார்டை வந்து நான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன செய்யலாம்னா இதுவரை நான் இதில் எடுத்த ரிவார்டுண்டா ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் கணக்கு காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அதாவது 1 2 3 4 ஸோ கிட்டத்தட்ட 5 ஸோ இப்படி வந்து நான் கணக்கு காயின்ஸ் வந்து இங்கே லேர்னை வச்சுட்டு வந்து ரிவார்டாக கிளைம் பண்ணி எடுத்துக்கேன். இந்த ரிவார்டை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு சொன்னால் வந்து இங்கே வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் இந்த டாஸ்க்கை வந்து செய்ய போகிறோம். இந்த டாஸ்க்ன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை ஸ்டடி பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் லேர்னிங்கிறதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் கொஷின்றது இருக்குது. கொஷின்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஸ்டார்ட் கொஷின்ன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த அரோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த அரோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் கொஷின்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொஷின்ஸ் வரும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சரியான கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கான ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்டை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதில் இந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த அதாவது இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை வந்து வீடியோவிலேயே ப்ளே பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட கொஷின். ஸோ கொஷின் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் வந்து பிளவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த ஆன்சரை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமே பிளவிடாமல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நீங்கள் ஆடியோ அதாவது வீடியோ ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் டெலிகிராம் சேனலில் கூட ஸோ இந்த ஆன்சரை வந்து நான் போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்து உங்களோட ஆன்சர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ என்ன கன்செப்ட் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு ரிவார்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம திருப்பி வந்து இங்கே லேர்ன்றதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இப்போ வந்து ரிவார்ட் ஹிஸ்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகேவா? அதாவது இன்னுமே ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகலை. இப்போ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. நமக்கு வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸுக்கு வந்து நமக்கு ரிவார்ட் கிடைச்சிடும். இந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து லொக் ஸ்டேக்கிங்னு சொல்லிருக்கு. அதாவது வந்து ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா லொக் பண்ணி ஸ்டேக் பண்ண போகிறாங்க. அதாவது எங்கே ஸ்டேக் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து பைனான்ஸில் ஒரு வாலெட் இருக்கும். அதாவது ஏர்ன் வாலெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்ன் வாலெட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு ஸ்டேக் ஆக போகுது. இந்த ஏர்ன் வாலெட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கணக்கு காயின் வந்து ஸ்டேக் ஆகியிருக்குது. ஸோ இதில் வந்து ETH இருக்குது, 10 காயின் இருக்குது, அண்ட் வந்து சட்டையல் இருக்குது, ARB இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு காயின்ஸுமே இருக்குது. இந்த காயின்ஸ் எல்லாமே நான் வந்து கிட்டத்தட்ட இதில் ஏர்ன் பண்ணது தான். அதாவது நான் ஈஸியாகவே வந்து இந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து கிளைம் பண்ண ரிவார்டுகளாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இதில் எல்லாமே வந்து சின்ன சின்ன எல்லாமே ரிவார்டாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் விட எக்ஸ்ட்ராவாக இந்த பைனான்ஸில் வந்து இன்னுமே டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பைனான்ஸில் இருக்க டாஸ்க் மட்டும் பண்ணி நம்ம எப்படி ரிவார்டை வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இனிமேல் 2-3 டாஸ்க் இருக்குது. இங்கே வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன்ற மாதிரி நமக்கு 2-3 டாஸ்க் இருக்குது. நான் இதை வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன்ற அதாவது பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்மள்ட்ட பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து இதில் வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள வந்து நமக்கு லேர்ன் அண்ட் ஏர்ன்ற வாரது எல்லா ப்ரொஜெக்ட்டையுமே வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுவேன். இனி வந்து கண்டிப்பாக இனி வந்து இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு இயரில் வந்து ஒரு 30 ப்ரொஜெக்ட் அது வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ $30 இருந்து
ஸோ அந்த கோயினோட ப்ரைஸ் வந்து அப்பாச்சுன்னு சொன்னால் நம்ம $150 வந்து இந்த ரிவார்டை கிளைம் பண்ணி வந்து ஒரு இயருக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பண்ணால் கூட வந்து உங்களால் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ உங்கள்கிட்ட வந்து 2-3 பைனான்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது வந்து உங்களோட மதர்ன்ற பேரில், உங்களோட அப்பாண்ட பேரில், உங்களோட அம்மாண்ட பேரில் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கூட அதையும் வந்து ட்ரை பண்ணி இந்த ரிவார்டை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கூடிய அளவு வந்து ஒரே ஃபோனில் வச்சுட்டு செய்ய ட்ரை பண்ணாதீங்க. என்ன சொன்னால் ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ணி எல்லாமே ஒரே அக்கௌண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் கண்டுபிடிச்சா, அப்போ என்ன கண்டுபிடிச்சா எல்லாருக்கும் ரிவார்ட் கொடுக்க மாட்டான். ஸோ அப்போ நீங்கள் வந்து வேறு ஃபோனில் வேறு இதில் வந்து டேட்டாவில் ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா இதுலேயுமே வந்து $1 $5 கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை வந்து மறக்காமல் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், கிரிப்டோ இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு வந்து பெல் ஐக்கானும் ஒன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் வந்து அப்போ தான் உங்களோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னமும் நல்ல வீடியோஸ் வந்துடும். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.